Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Chapter 4 Exercise 4.1ல Fill in the blanks and true or false பார்க்க போறோம். Fill in the blanks. First one. If the cost of 8 apples is rupees 56, then the cost of 12 apples is dash. 8 apple உடைய cost 56 rupees அப்படின்னா 12 apples உடைய ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு 4th chapter direct and inverse proportion. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், தென் இங்கே காஸ்ட் எடுத்துட்டோன்னா 8 apples 56 rupees, 12 apples எவ்வளோ ருபீஸ் நமக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அன்னோன் வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 into எக்ஸ் 12 into 56 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 8x இட் இஸ் ஈக்குவல் டு 12 into 56 அப்படின்னு வரும். எக்ஸோடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ 12 into 56 divided by 8. ஸோ 8th டேபிளில் 56 கிராஸ் பண்ணும்போது 1 time 7 time. ஸோ 12ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 2s are 14, 4 remaining 1, 1 7s are 7, 7 plus 1 8. ஸோ இங்கே 12 ஆப்பிளுடைய காஸ்ட்டை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 84. ஸோ if the cost of 8 apple is 56, then the cost of 12 apple is rupees 84. சரியா? Then second one, if the weight of one fruit box is 3 1/2 kg, then the weight of 6 such boxes is dash. இங்கே ஒரே ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் உடைய வெயிட் வந்து 3 1/2 kg அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக அப்படியே வச்சுட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 1ஓட ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ 3 2s are 6, 6 plus 1 7. ஸோ 7 divided by 2. இந்த 3 1/2 அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக 7/2 kg அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வெயிட் கொடுத்துருக்காங்களா, பாக்ஸுடைய வெயிட் கொடுத்துருக்காங்க. தென் அதனுடைய கேஜி, சாரி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், தென் அதனுடைய வெயிட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்ன, 1 பாக்ஸஸ் வந்து 7 divided by 2 kg, வெயிட் வந்து நமக்கு கேஜியில் இருக்கு. தென் 6 பாக்ஸஸ் உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 6 பாக்ஸஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into எக்ஸ், எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 6 into 7/2, 6 into 7 divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 டேபிளில் 1 time, 6 வந்து 3 time, ரிமைனிங் நமக்கு 3 7 மட்டும்தான் இருக்கு. 7 3s are 21 இல்லையா. ஸோ இங்கே ஆன்சர் எப்படி எழுதலாம், இஃப் த வெயிட் ஆஃப் ஒன் ஃப்ரூட் பாக்ஸ் இஸ் 3 1/2 kg, தென் த வெயிட் ஆஃப் 6 such boxes is 21 kg அப்படின்னு எழுதலாம். சரியா? Then third question, a car travels 60 km with 3 liter of petrol. If the car has to cover the distance of 200 km, it requires dash liter of petrol. So car வந்து 60 km travel பண்ணுறதுக்கு 3 liter of petrol எடுத்துக்குது அப்படின்னா அதே டிஸ்டன்ஸ் வந்து அதே கார் வந்து நமக்கு 200 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் பெட்ரோல் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 குவான்டிட்டி என்ன, டிஸ்டன்ஸ் அண்ட் தென் பெட்ரோலுடைய மெஷர்மெண்ட் இல்லையா. ஸோ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் தென் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 60 கிலோமீட்டர் வந்து 3 லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் அந்த கார் வந்து கவர் பண்ணுது. ஓகே, 200 டிஸ்டன்ஸை எத்தனை லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் கவர் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஷின்.
So cross multiply பண்றோம். 60 into x that is equal to 200 into 3. x உடைய வேல்யூ வேணும். So 200 into 3 divided by 60 அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த 0க்கு இந்த 0 cancel ஆயிடும். Then 1 time, 2 time, then இங்க 1 time, 10 time. So x உடைய வேல்யூ நமக்கு remaining 10 மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? லிட்டர் ஆஃப் பெட்ரோல் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? தேர்டு ஒன்னுக்கு a car travels 60 km with 3 liter of petrol. If the car has to cover the distance of 200 km, it requires dash liter of petrol, 10 liter of petrol. சரியா? Then fourth one, if 7 meter cloth cost rupees 297, then the cost of 5 meter of cloth is dash. So இங்க cloth உடைய மீட்டர் கொடுத்திருக்காங்க சரியா? then அதனுடைய காஸ்ட் கொடுத்திருக்கு. 7 meter cloth வந்து 294 rupees. 5 meter cloth வந்து எவ்வளவு இருக்கும்? இதுதான் நம்ம கொஸ்டினை cross multiply பண்ணோம்னா 7 into x that is equal to 294 into 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ x உடைய வேல்யூ நமக்கு வேணும். ஸோ 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது 294 into 5 whole divided by 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 7th டேபிளில் 294 cross பண்ணோம்னா 1 time, 4 time 28, remaining 1 14 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். 2 time 14. ஸோ ரிமைனிங் நமக்கு 42 into 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? 5 2s are 10, 0 remaining 1, 4 5s are 20 plus 1 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 210 அப்படிங்கிறது எதனுடைய வேல்யூ? 5 meter cloth உடைய காஸ்ட் இல்லையா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? if 7 meter cloth cost rupees 294, then the cost of 5 meter of cloth is rupees 210. எழுதலாமா? Then fifth one, if a machine in a cool drink factory fills 600 bottles in 5 hours, then it will fill dash bottles in 3 hours. ஸோ இங்கே ஒரு மிஷின் கூல்ட்ரிங்க் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் 600 பாட்டில்ஸ் 5 ஹார்ஸில் ஃபில் பண்ணுது அப்படின்னா அந்த கூல்ட்ரிங்கை 3 ஹார்ஸில் எத்தனை பாட்டில்ஸ் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க சரியா? ஸோ ஃபிஃப்த் ஒன் இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் இல்லையா? தென் hours. 600 பாட்டில்ஸ் வந்து 5 ஹார்ஸில் ஃபில் ஆகுது. தென் எக்ஸ் பாட்டில்ஸ் வந்து 3 ஹார்ஸில் ஃபில் ஆகுது. அந்த எக்ஸ் பாட்டில்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூ இப்படி கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 600 that is equal to 5 into x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸை மட்டும் வச்சுட்டு 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். மூவ் ஆகிடுச்சுன்னா இங்கே ஃபிஃப்த் டேபிளில் க்ராஸ் பண்ணலாம். 1 time 5, ரிமைனிங் 1 10, 2 time, then 0 கேரி ஓவர் ஆகும். ரிமைனிங் 3 into 120 மட்டும் கிடைக்கும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 3 2s are 6, 1 3s are 3. ஸோ எத்தனை பாட்டில்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம் 3 ஹார்ஸில்? 360 பாட்டில்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ ஆன்சர் எப்படி எழுத போகிறோம்? இஃப் எ மிஷின் இன் எ கூல் ட்ரிங்க் ஃபேக்ட்ரி ஃபில்ஸ் 600 பாட்டில்ஸ் இன் 5 hours, தென் இட் ஃபில்ஸ் 360 பாட்டில்ஸ் இன் 3 hours.